தமிழ்நாட்டு கவர்மெண்ட் வந்து ரீசெண்டாக உலகம் உங்கள் கையில் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்துட்டு நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணினாங்க. ஸோ இது வந்துட்டு எதுக்காக அப்படின்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு லேப்டாப் கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு ஸ்கீமுக்காக தான். ஸோ அதே மாதிரியே வந்துட்டு லேப்டாப் வந்துட்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பக்கம் மோஸ்ட்லி வந்துட்டு கொடுத்துட்டாங்க. இன்னும் கொடுக்காத பக்கமும் இன்னும் கொஞ்ச நாள் வந்துட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரியே வந்துட்டு இப்போ நமக்கும் வந்துட்டு லேப்டாப் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய லேப்டாப் வந்துட்டு என்ன அப்படின்னா ஏசருடையது. ஸோ இதோடைய ஃபுல் ரிவ்யூ தான் வந்துட்டு நம்ம இன்னைக்கான வீடியோ வந்து பார்க்க போறோம். இதோடைய ரிவ்யூ மட்டும் இல்லாமல் இதை எதுக்கெல்லாம் வந்துட்டு யூசஸ் பண்ணலாம், ஸோ நமக்கு தேவையான பெனிஃபிட்ஸ் வந்துட்டு இதில் கண்டிப்பாக வந்துட்டு கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றின ஃபுல் டீடைல்ஸும் வந்துட்டு பார்க்க போகிறோம். அண்ட் இந்த லேப்டாப் வந்துட்டு யாருக்கெல்லாம் வந்துட்டு எலிஜிபிள்னா வந்துட்டு லாஸ்ட்டாக வீடியோட எண்டிங் வந்து சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவில் நிறைய இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு புரியும். ஸோ மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம கீழே தெரியக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனுமே சேர்த்து கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை செட் பண்ணால் மட்டும் தான் நம்ம சேனலில் எப்போ தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோமோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஸோ மறக்காமல் அதையுமே வந்து செட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ வாங்க டேட்டா வீடியோக்குள்ளே போகலாம். லேப்டாப்போடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வந்துட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த லேப்டாப் யாருக்கெல்லாம் வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னு வந்துட்டு பார்க்கலாம். நீங்கள் இப்போ வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜ் இல்லை ப்ரைவேட் காலேஜ் வந்துட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்துட்டு படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தமிழ் புதல்வன் ஸ்கீமில் வந்துட்டு இருக்கணும். இல்லை அப்படின்னா 7.5 அந்த இதுலேயும் வந்துட்டு இருக்கணும் பிளேஸ்மெண்ட்லையும். இல்லை அப்படின்னா ஏதாச்சும் நீங்கள் ஸ்காலர்ஷிப் பெனிஃபிட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா உங்களுக்கும் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கிடைக்கும். அண்ட் இது எந்த இயர்ஸ்க்கு ப்ரோ கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னா உங்களுக்கு யூஜி வந்துட்டு தேர்ட் இயர் தான். ஸோ தேர்ட் இயர் தான் ஃபைனல் இயர். ஸோ ஃபைனல் இயர் அண்ட் ப்ரீ ஃபைனல் இயர் அதாவது செகண்ட் இயருக்கும் வந்துட்டு கிடைக்கும். இது வந்துட்டு ஆர்ட்ஸுக்கு. இது இன்ஜினியரிங் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபோர்த் இயர் தான் வந்துட்டு ஃபைனல் இயர். ஸோ உங்களுக்கு தேர்ட் இயர் வந்துட்டு ப்ரீ ஃபைனல் இயர். ஸோ உங்களுக்கு தேர்ட் இயர் அண்ட் ஃபோர்த் இயர்ஸ்க்கு வந்துட்டு கிடைக்கும். இது வந்துட்டு இன்ஜினியரிங்க்கு. ஸோ இப்போ இது வந்துட்டு யாரெல்லாம் எலிஜிபிள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இப்போ டேட்டா அந்த லேப்டாப்போட அன்பாக்சிங்கில் போகலாம்.
ஃபர்ஸ்ட் இந்த லேப்டாப்போடைய டிஸ்பிளேயை பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு நமக்கு 14 இன்ச் அண்ட் 15.6 இன்ச்சுக்கான டிஸ்பிளே வேரியன்ஸோட இந்த லேப்டாப் வந்துட்டு கிடைக்குது. ஸோ நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கிறது ஏசர் மாடல் தான். ஸோ இன்னும் வந்துட்டு ஹெச்பி டெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இதில் மாடல்ஸை பொறுத்து வந்துட்டு உங்களுக்கு சைஸ் வேரியன்ஸ் வந்துட்டு மாறும். நான் அந்த சொன்ன அந்த 2 சைஸ்லையுமே அண்ட் சேம் அதே மாதிரி வந்துட்டு ஆன்டிக்ளர் சப்போர்ட்ஸும் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சம் மாடல்ஸுக்கு. ஸோ உங்கள் லேப்டாப்ல வந்துட்டு இதெல்லாம் இருக்கா அப்படின்னு வந்துட்டு மறக்காம வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த லேப்டாப்புடைய ரேம்னு பார்க்கும்போது 8 ஜிபிக்கான ரேம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க வித் TDDR4 அண்ட் TDDR5 சப்போர்ட்டோட. அண்ட் நெக்ஸ்ட் இதோடைய எஸ்எஸ்டின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 256 ஜிபிக்கான எஸ்எஸ்டி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பட் உள்ள என்னமோ வந்துட்டு உங்களுக்கு அவைலபிள் வந்துட்டு 136 தான் வந்துட்டு இருக்கும் கண்டிப்பா. ஸோ என் லேப்டாப்லையுமே வந்துட்டு அப்படிதான் வந்து இருக்கு. ஸோ உங்க லேப்டாப்லையும் அப்படிதான் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா அது எப்படி வந்து நம்ம 256 ஜிபிக்கு வந்துட்டு மாத்துறது அப்படிங்கிறத பத்தின ஒரு வீடியோ வந்துட்டு நம்ம சேனல் வந்துட்டு கூடிய சீக்கிரம் வந்துட்டு வரும், ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவா. ஸோ வந்துட்டு நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா மறக்காம இனிமேல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல யூஸ் பண்ணிக்கக்கூடிய ப்ராசஸர்னு பார்க்கும்போது உங்களுக்கு இன்டெல் கோர் i3 ப்ராசஸர் வித் 12th ஜென்ரேஷன் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு ஹெச்பி டெல் ஸோ அந்த மாதிரியான லேப்டாப்ஸ்க்கு வந்துட்டு இது. அண்ட் இப்போ நம்ம கிட்ட வந்துட்டு இருக்குது ஏசர் லேப்டாப் தான். ஸோ ஏசர் லேப்டாப்ஸ்ல மோஸ்ட்லி AMD Ryzen 3 7000 சீரியஸ்க்கான ப்ராசஸர் தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு யூஸ் பண்ணி உங்களால் வந்துட்டு என்னென்ன ஒர்க்ஸ்லாம் வந்துட்டு பண்ண முடியும் அப்படின்னா சின்ன சின்ன யூசேஜ், அதாவது ஆன்லைன் ப்ரௌசிங் அண்ட் யூடியூப் வாட்ச் பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு வேற ஏதாச்சும் கோடிங் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ப்ராசஸர் வந்துட்டு ரொம்ப ஒரு சூப்பரான ப்ராசஸர் தான். நெக்ஸ்ட் இந்த லேப்டாப்புடைய பேட்டரின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 5 to 7 ஹவர்ஸ்க்கான யூசேஜ் வந்துட்டு கிடைக்கும். பட் இருந்தாலும் வந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதை ஸ்மால் யூசேஜுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு கிடைக்கும். இதை நான் ரொம்ப வந்துட்டு ரஃபாக வந்துட்டு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 3 to 4 ஹவர்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு பேட்டரி லைஃப் வந்துட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த லேப்டாப் வந்துட்டு எதை பேஸ் பண்ணி ரன் ஆகுது அப்படின்னா Windows 11 லேட்டஸ்ட் Windows 11 பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு லேப்டாப் வந்துட்டு ரன் ஆகுது. ஸோ அதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்துட்டு இல்லை. அப்போ வந்துட்டு நீங்கள் கேட்பீங்க இந்த லேப்டாப்ல வீடியோ எடிட்டிங் அண்ட் கேமிங்லாம் வந்துட்டு பண்ண முடியுமா அப்படின்னு வந்துட்டு கேட்பீங்க. கண்டிப்பாக வந்துட்டு முடியும். ஸோ எதுவுமே முடியாதுன்னு இல்லை. ஆனால் வீடியோ எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் Adobe Premiere Pro, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருந்தாலும் நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக அந்த லேப்டாப் வந்துட்டு அடி வாங்கும். அதுலேயும் மெயினாக லேக் ஆகும், ஹீட் ஆகும். ஸோ இந்த பிரச்சனை கண்டிப்பாக வரதான் செய்யும். ஸோ அப்போ வீடியோ எடிட்டிங்கே பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பண்ணலாம். ஸோ CapCut வந்து நீங்கள் தாராளமாக வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு CapCutல நல்ல ஒரு வீடியோ எடிட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கிடைக்கும். அண்ட் கேமிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரீ ஃபயரோ இல்லை பப்ஜியோலாம் வந்துட்டு இதில் வந்துட்டு ட்ரை பண்ண முடியாது. ஸோ மற்ற ஏதாச்சும் கார் கேம்ஸ், ஸோ சிம்பிளான இந்த ஃபைல் சைஸ் கம்மியாக உள்ள ஏதாச்சும் ஒரு கேம்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணுறீங்கன்னா இட்ஸ் ஓகே, கண்டிப்பாக வந்துட்டு சூப்பராக வந்துட்டு இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்ம இன்னைக்கான வீடியோ. ஸோ நமக்கு ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் வந்து கிடைச்சிருந்தது. ஸோ இதோட வீடியோ வந்துட்டு மேக் பண்ணி அப்லோட் பண்ணதுக்காண்டி தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக வந்துட்டு லேப்டாப் கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ அப்படி ஒரு கிடைக்கல அப்படின்னா கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக வந்துட்டு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. இந்த லேப்டாப்ஸ்ல இன்னும் ஏதாச்சும் விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை இதில் ஏதாச்சும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ஐடியாஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்துட்டு நான் மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இதேமாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணவே வாட்ச் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.